ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்து குடியல்ல இந்த டாப்பிக்கில் உள்ள ஒன்லைனர் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து 9th புக்கில் இருக்குது, 6th புக்கில் இருக்குது, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 11th எத்திக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒன்லைனராக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள டாபிக் வைஸாக வந்து போட்டிருக்கேன். அதாவது ஹிஸ்ட்ரி டாபிக் வைஸாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிந்துவெளி நாகரிகத்தோட ஃபுல்லாக கவராக கதை வடிவில் ஸ்டோரி மேக் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். எல்லாமே 6th and 9th 11th எத்திக்ஸ் புக்கு எல்லாமே ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிஒய்கே கொஸ்டின்ஸும் சிந்துவெளி நாகரிகத்துக்குரிய எல்லாமே போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஒன்லைனர் கொஸ்டின், டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் யாவை அப்படின்னா மொகஞ்சதாரோ நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம். இது எல்லாமே அனைத்துமே நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நதிக்கரைக்கு ஓரமா வந்து பிறந்த நாகரிகத்தினால இதை வந்து நதிக்கரை நாகரிகம்னு சொல்றாங்க. நாகரிகம் எவ்வாறு உருவாகின அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மனித குலங்கள் உருவாகுச்சு, அதுக்கப்புறம் சமுதாயம் உருவாகுச்சு, அதுக்கப்புறம் சமூகம் உருவாகுச்சு, அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா நாகரிகம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. புதையுண்ட நகரம் எது அப்படின்னா ஹரப்பாவை தான் என்ன பண்ணுவாங்கன்னா புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. இடுகாட்டு மேடு அப்படின்னா எதுனா மொகஞ்சதாரோ சொல்லுவாங்க. ஹரப்பாவின் முதல் வரலாற்று ஆதாரம் எது அப்படின்னா சார்லஸ் மேசன் வந்து அவரோட நூலில் ஹரப்பாவோட பற்றி எழுதியிருப்பாரு. இதுதான் ஹரப்பாவோட முதல் வரலாற்று ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1856 எந்த இடங்களுக்கு இடையில் ரயில் பாதை அமைத்த பொழுது சுட்ட செங்கற்கள் காணப்பட்டுச்சு அப்படின்னா 1856 லாகூர் டு கராச்சியில் அந்த ரயில் பாலம் வந்து கட்டுவாங்க. அப்போ தான் என்ன கிடச்சிருக்குன்னா சுட்ட செங்கற்கள் வந்து கிடச்சிருக்கும். அதில் தான் அப்போ வந்து இங்கே ஆல்ரெடி வந்து என்ன இருக்குன்னா சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தி ஒரு நாகரிகத்தை கொண்ட வீடு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. எந்த ஆண்டு ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நாகரிகங்களை ஆய்வு செய்து உலகில் பார்வைக்கு கொண்டு வந்தன அப்படின்னா 1920. அதுக்கு முன்னே வந்து நிறைய பேர் வந்து அகழாய்வு பண்ணியிருப்பாங்க, போய் பார்த்துட்டு மட்டும்தான் வந்திருப்பாங்க. 1920 தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ரிசர்ச் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் உலக அளவில் வந்து இங்கே ஒரு சிந்துவெளி நாகரிகம்னு ஒன்று இருந்திருக்கு முன்னையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வைக்கு வந்தது எப்போ அப்படின்னா 1920 2 பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்போதான் புரியும். ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ வெவ்வேறானவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். இவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஹரப்பா வேற மொகஞ்சதாரோ வேற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் பழமையானது எது அப்படின்னா ஹரப்பா தான். ஹரப்பா மொகஞ்சதாரோவில் பழமையானதுன்னா ஹரப்பா தான். அதனால தான் சிந்துவெளி நாகரிகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியில் இருந்து வந்தது அப்படின்னா சிவிஸ் என்ற லத்தீன் சொல்ல இருந்து தான் வந்துச்சு. அதனால தான் சிவிஸ் என்பதன் பொருள்னா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தொல்லியல் துறை யார் உதவியால் அமைக்கப்பட்டது அப்படின்னா 1861 தான். யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர் தான். இவர் வந்து ஒரு நில அளவையர். இவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த ஏஎஸ்ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இந்திய தொல்லியல் துறை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா புதுடில்லியில இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா வெண்கல காலம். அதனால தான் மொகஞ்சதாரோல வந்துட்டு என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா வெண்கலத்தாலான நடனமாது சிலை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து வெண்கல காலம். ஹரப்பா நாகரிகம் டேஸ் நாகரிகம் ஆகும் அப்படின்னா இது ஒரு நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகத்தின் இரு பகுதிகள் யாவை அப்படின்னா மேல் நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்புன்னு சொல்லுவாங்க. மேல்நகர அமைப்பு எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நிர்வாகிகள், கோட்டை, தானிய களஞ்சியங்கள் தான் மேல்நகர. அதாவது சோட்டா பீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து மகாராஜா வந்து மேலே தானே இருப்பார், மலைக்கு மேலே. ஸோ கோட்டை, நிர்வாக அமைப்பு, தானிய களஞ்சியம் எல்லாமே மேலே தான் இருக்கும். கீழ்நகரத்தில் தான் பொதுமக்களும் அதிகமான பரப்பு இருக்கும். அதில் வந்து பொதுமக்கள் இருப்பாங்க. சரியா? சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடியா எந்த நகரம் இருந்துச்சு அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கும் முன்ன ஒரு நகரம் இருந்திருக்கு. அந்த நகர பேர் வந்துட்டு மெகர்கர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாகிஸ்தானில் உள்ள பலுஜிஸ்தான் ஸ்டேட்டில் உள்ள போலண்ட் பள்ளத்தாக்குக்கு இடையில வந்து இருக்கும். இது வந்து 6th புக்கில் பாக்ஸ் கொஸ்டினாக இருக்கும். சிந்துவெளி நாகரிகத்தில் டேஸ் காணப்படவில்லை அப்படின்னா அங்கே வந்து அரண்மனையோ இல்லை, அரண்மனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வழிபாட்டு தலங்களும் கிடையாது, கோயில்கள் இந்த மாதிரியும் கிடையாது சிந்துவெளி நாகரிகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரியானா மாநிலத்தின் தானிய களஞ்சியம் எந்த இடத்தில் காணப்பட்டது அப்படின்னா ராகி கருக்கி. இந்த ஹரியானாவில் உள்ள ராகி கருக்கில தான் என்ன கிடைச்சிருக்குன்னா தானிய களஞ்சியம் வந்து இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க.
ஹரப்பா வணிகர்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அளவு கொண்ட குச்சி. அதாவது இவ்வளோ ஒரு குச்சி எடுத்துட்டு இவ்வளோனா இவ்வளோ மீட்ரு, இவ்வளோனா இவ்வளோ மீட்டர்னு அவங்களா ஒன்று வந்து மெஷர் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அளவு எடுக்கிறதுக்கு வந்து அளவுள்ள ஒரு குச்சிகளை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் டேஸ் வண்டிகளை பயன்படுத்தின அப்படின்னா சக்கர வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சக்கரத்தில் வந்து என்ன கிடையாதுன்னா ஆரங்கள் கிடையாது. ஆரம்னா என்னன்னா இப்போ நம்ம தேசிய கொடியில் ஆரங்கள் 24 ஆரங்கள் இருக்குன்னு சொல்கிறோமா. இப்போ வந்து அந்த சக்கரம் வந்து நடுவில் மட்டும் ஓட்டை மட்டும் இருந்திருக்கு. அந்த குச்சி குச்சியாக இருக்கிறது வந்து கிடையாது. அதாவது வடமானின்னு வச்சுக்கோங்க. அந்த மானி சக்கரம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆரம் இல்லாத சக்கரம். மொஹஞ்சதாரோவில் உள்ள சுமேரியர்களின் டேஸ் அரசன் சிந்துவெளியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திற்கு அணிகலன் வாங்கினான் அப்படின்னா மெசபடோமியான்றது ஒரு நாகரிகம். அந்த வந்து மெசபடோமியாவில் உள்ள சுமேரியர் அரசர் யாரு அப்படின்னா நாரம் சிங்கு. இவர் வந்து சிந்துவெளியில உள்ள ஒரு மெலுக்கா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு அணிகலனை வந்து வாங்கிட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குஜராத்தில் உள்ள டேஸ் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது. குஜராத்தில் வந்து என்ன கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிச்சாங்கன்னா லோத்தல் என்னும் இடம் எங்கு இருக்கு அப்படின்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆறு கரையில தான் இந்த லோத்தல் துறைமுகம் வந்து இருக்கு. அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் தான். அந்த புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. நான் கூட இன்டெக்ஸ்டில் வந்து அவர் போட்டால் தான் வச்சுருப்போம். ஒரு பூவெலாம் பறஞ்ச படம் போட்டு சேலையெல்லாம் கட்டியிருப்பாங்க. அது வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. டெம்ப்ளேட்டில் வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகள் எத்தனை மீட்டர் வரை வந்து இருக்கு அப்படின்னா குஜராத்தில் வந்து ஒரு தந்தத்தாலான அளவுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எத்தனை மீட்டர் அப்படின்னா 1704 மில்லிமீட்டர். 1704 மில்லிமீட்டர் கொண்டது. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு தான். வெண்கலத்தால் ஆன நலடமாது சிலை வந்து எங்க இருக்கு அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிச்சு. நான் அப்போதே சொன்னேன் இல்லையா. கேவிடி வளாகம் அப்படின்னா என்னன்னா கேனா கொற்கை, வீணா வஞ்சி, டீனா தொண்டி நட்டம். இது வந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல வந்து தமிழர்களோட பெயர்கள் வந்து அங்கே இடம்பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. இது 6th புக்ல பாக்ஸ்ல இருக்கு. நான் ஆல்ரெடி வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம பேர் கொற்கை, வஞ்சி, தொண்டின்றது நம்ம நாட்டோட பேர். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கொற்கைன்ற பாண்டியர்களோட துறைமுகம், சேரர்களோட தலைநகரம் வஞ்சி, அவங்களோட துறைமுகம் வந்து தொண்டியா. அப்போ வந்து இந்த வார்த்தையெல்லாம் பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் கேள்விப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட நதிகள் பேரும் அவங்க வந்து இந்த காவிரி, பொருணை அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சிருக்காங்க. அப்போலேருந்து என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டில இருந்து அந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல சிந்துவெளி மக்கள் இருந்தாங்க. ஸோ வந்து அங்கே யூஸ் பண்ணுறதுனால நம்ம நாகரிகம் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளியில் காலப்பகுதி அப்படின்னா வெண்கல காலம் ஆல்ரெடி பார்த்தது தான். சிந்துவெளி மக்கள் டேஸ் இன்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது ஒன்றும் இல்லை, சிந்துவெளி மக்களோட எழுத்துக்களை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இன்னும் வந்து சிந்துவெளி மக்களோட எழுத்துக்கள் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால தானே நம்ம முதல்வர் சொல்லியிருப்பாங்க சிந்து சமவெளி மக்கள் எழுதின எழுத்துக்களை கண்டுபிடிச்சவங்களுக்கு இவ்வளோ லட்சம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எழுத்து வந்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமும் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமும் எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இங்கிட்டிருந்து வலது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. திரும்பி நம்ம அடுத்த லைன் வந்து வலது பக்கத்தில் தான் வரும். ஆனால் அது வந்து திரும்பி அடுத்த லைன் வந்து இடது பக்கத்துலேருந்து வரும். அந்த மாதிரி வளைஞ்சு வர்றதுக்கும் எழுத்து முறைன்னு கொடுத்துருப்பாங்க. சிந்துவெளி மக்களின் மேம்பட்ட நிலையை எதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா ஆடைகள், நகைகள், நகர வாழ்க்கைகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். சிந்துவெளி மக்கள் டேஸ் பயன்படுத்தலை அப்படின்னா இரும்பு வந்து பயன்படுத்தலாம். அது மூலமாக அவங்களுக்கு குதிரையோட பயணம் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்காது. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய டேஸை பயன்படுத்தினா சிவப்பு நிற மணிக்கற்களை தானே கார்னிலியன் கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கலை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சிந்துவெளி மக்களின் தொழில்கள் அப்படின்னா வேளாண்மை, கைவினை பொருட்கள், பானை செய்தல், அணிகலன்கள் செய்தல் தான் அவங்களோட தொழில். மண்பாண்டங்களில் எந்த வண்ணங்களில் அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டன? கருப்பு வண்ணங்கள். அதாவது சிகப்பு கலர் மண்பாண்டத்தில் கருப்பு கலரில் கோடு கிழிச்சிருப்பாங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்கள் தான். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்கள். ஹரப்பா நாகரிகம் எப்பொழுது சரிய தொடங்குச்சு அப்படின்னா 1900 தான் என்ன பண்ணுச்சுன்னா சரிய தொடங்குச்சு. கிமு 1900. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவை கொண்ட நாகரிகம் எது அப்படின்னா நம்ம சிந்துவெளி நாகரிகம் தான். கதிரியக்க கார்பன் முறை
14 என்றால் என்ன அப்படின்னா, ஒரு பொருளோட வயது அறிமுகம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு அகழாய்ச்சி பண்ணுறாங்கன்னா அந்த பொருள் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது, எவ்வளோ வருஷத்துக்கு முந்தையது, அதோட ஏஜ் என்ன அப்படின்றத தான், அது எப்போ பிறந்துச்சு, அதாவது எவ்வளோ காலத்துக்கு முந்தையதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் C14 அதாவது கதிரியக்க கார்பனான 14 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதன் மூலியமாக தான் கண்டுபிடிப்பாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்கான். அடுத்து உலகின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பொதுக்குளம் எங்கே உள்ளது அப்படின்னா மொகஞ்சதாரோ தான். பொதுக்குளம், வெண்கல சிலை எல்லாமே எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா மொகஞ்சதாரோவில் தான். பொதுக்குளம்ன்றது வந்து ஒரு குளமணி இருக்கும், ஸ்விம்மிங் பூல் மணி, அதை மொகஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறியவில்லை அப்படின்னா அறிந்தனர் அப்படின்னா செம்பு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, வெண்கலம் தெரிஞ்சிருக்கும், வெள்ளி தெரிஞ்சிருக்கும், தங்கம் தெரிஞ்சிருக்கும். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடை எது அப்படின்னா பருத்தி ஆடை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறியவில்லை அப்படின்னா குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகங்கள் எது அப்படின்னா அறிந்த உலோகங்கள் எது அப்படின்னா தங்கம், வெள்ளி, வெண்கலம், பித்தளை, செம்பு. சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடு எது அப்படின்னா தாய் தெய்வ வழிபாடை வழிபட்டிருக்காங்க. அதாவது பின் வந்து சக்தி தெய்வமாக மாறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களை வழிபட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மரங்களை வழிபட்டிருக்காங்க, நீரை வழிபட்டிருக்காங்க, சூரியனை வழிபட்டிருக்காங்க, நிறைய இருக்கும். அளவை குறிக்கப்பட்ட அளவிற்கு குச்சிகள் எங்கு காணப்பட்டன அப்படின்னா அதை சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து அளவு பயன்படுத்துறதுக்கு குச்சியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹரப்பால கிடச்சிருக்கு. சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை வழிபட்டன அப்படின்னா அரச மரத்தை தெய்வமாக வழிபட்டன. சிந்துவெளியில் மைய அரசு இருந்ததற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளது அப்படின்னா மொகஞ்சதாரோவில் தான். மொகஞ்சதாரோவில் சிந்து மக்கள் வந்துட்டு ஒரு மைய அரசை வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்கன்ட்டு மொகஞ்சதாரோவில் கிடச்சிருக்கும். பொது குளியல் குளம் வந்து எங்கு காணப்பட்டது அப்படின்னா மொகஞ்சதாரோ தான். தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது அப்படின்னா தானிய களஞ்சியம் ஹரப்பால. கண், காது, தொண்டை நோய்க்கு வந்துட்டு எந்த மீனோட எலும்பை வந்து பயன்படுத்திருக்காங்கன்னா கட்டில்ன்ற எலும்பு, அந்த மீனோட எலும்பை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கண் நோய், காது நோய், தொண்டை நோய், தோல் நோய், எல்லா நோய்க்கும் அந்த எலும்பை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம்னா இரும்பு தான். தமிழ்நாட்டின் திரிமிலிக்கே அப்படின்று அழைக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னா கிரேக்கர்கள். தமிழ்நாட்டை திரிமிலிக்கேன்னா திராவிடர்களை வந்து திரிமிலிக்கே அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா கிரேக்கர்கள். தமிழ் மன்னர்களை திராவிட அரசர்கள் என்று அழைத்தனர் யார் அப்படின்னா நந்திவர்ம பல்லவர்கள். தமிழ் மன்னர்களை திராவிட அரசர்கள் என்று அழைத்தவர்கள் யார் அப்படின்னா நந்திவர்ம பல்லவர். மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியது யார் அப்படின்னா கங்காதேவி. குமாரகம்பனாவோட ஒய்ஃபான கங்காதேவி தான் மதுரா விஜயத்தை எழுதியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவர் வந்து மதுரையை வெற்றி கொண்டதன் நினைவாக எழுதியிருப்பாங்க. சிந்துவெளியின் தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தியவர் யார் அப்படின்னா சர் மார்ச்மன் வீலர். 40 வருவார், 1940 வருவார். இவர் தான் சிந்துவெளி தொல்பொருள் ஆய்வை வந்து மேலும் விரிவுபடுத்தியிருப்பாரு. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வுகள் யாவை அப்படின்னா ஆதிச்சநல்லூருக்கு அடுத்து வந்து கீழடியில் வந்து அகழாய்வு பண்ணாதான் அடுத்த அகழாய்வு முக்கியமானது. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் ஒரு டேஸ் நாகரிகம், நகர நாகரிகம். ஹரப்பா கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு வந்து 1920, மொகஞ்சதாரோ கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு வந்து 1922. திராவிட நாகரிகங்களுடன் சிந்துவெளி நகரத்தை ஒப்பிட்டவர் யார் அப்படின்னா சர்ஜான் மார்ஷல் தான் திராவிட நாகரத்தோட சிந்துவெளி நாகரத்தை ஒப்பிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹரப்பாவும் மொகஞ்சதாரோவும் வேறுன்னு சொன்னவரும் சர்ஜான் மார்ஷல் தான். சிந்துவெளி நாகரத்தோட காலம் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு சிந்துவெளி நாகரிகத்தின் கால அளவு வந்து கிமு 3000. சிந்துவெளி நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது அப்படின்னா ஹரப்பா தான். அதனாலதான் இது வந்து ஹரப்பா நாகரிகம் சொல்றாங்க. இந்தியாவில் முதற்கட்ட நாகரிகமான சின்னம் எது அப்படின்னா சிந்து நாகரிகம் தான். ஃபர்ஸ்ட் நகரமாக்கப்பட்ட சின்னம் எதுனா ஹரப்பா, சிந்துவெளி நாகரிகம் தான். ஹரப்பாவில் நாகரிகத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்தியவர் யாரு அப்படின்னா சர்ஜான் மார்ஷல். 1940 ஹரப்பாவின் ஆய்வு நடத்தியவர் வந்து அப்போதே சொன்னேன் இல்லையா மார்ச்மன் வீலர். 1826 ஹரப்பாவில் ஆய்வு செஞ்சவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன், ஆல்ரெடி பார்த்தது. இந்திய தொல்லியல் துறையின் இவர் வந்துட்டு அந்த நூல் மூலியமா விவரிச்சிருப்பார் அவரோட நூலில், சிந்துவெளி நாகரிகம்ன்ற நூலில்.
யாரு? சர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவீட்டாளர் அப்படின்னு ஏஎஸோட முதல் அளவீட்டாளர் யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம். இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரோ 1861. 1831 அலெக்சாண்டர் பான்ஸ் என்ற என்பவர் வந்து எந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டார்னா அம்ரின்ற பிளேஸ்ல. அலெக்சாண்டர் பான்ஸ் வந்து 1831 அம்ரின்ற பிளேஸ்ல வந்து அகழாய்வு பண்ணியிருப்பாரு. நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் புரியும். ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய பகுதிகள் யாவை அப்படின்னா காளிபங்கல், லோத்தல், ராகி கருக்கி, தோலவிரா இதெல்லாம் வந்து ஹரப்பா நாகரிகத்தோட தொடர்புடையது. சிந்துவெளி நகரத்தோடு தொடர்புடையது. காளிபங்கல் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், ராகி கருக்கி ஹரியானா. சிந்து சமவெளி நாகரிகத்தின் எவ்வளவு பரப்பளவில் அமைந்துள்ளது அப்படின்னா இது வந்து 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் பரவி இருந்திருக்கும். முதிர்ந்த ஹரப்பா பயன்பாட்டில் முதிர்ந்த நாகரிகம் எது அப்படின்னா நகரமயமாதல் அப்படின்னு அர்த்தம். ஹரப்பா நாகரிகத்தின் எந்த வடிவமைப்பை பெற்றது அப்படின்னா சட்டக வடிவமைப்பில் வந்து அமைஞ்சிருக்கும் தெருக்கள் எல்லாமே. உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது அப்படின்னா மொகஞ்சதாரோ தான். அது வந்து இடுகாட்டு மேடுன்னு சொல்லுவாங்க. உயர்ந்த அடுக்கின் மீதெல்லாம் காணப்பட்டிருக்கும். பெருங்குளத்தின் சுவர்கள் எதனால் பூசப்பட்டது அப்படின்னா ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூசியிருப்பாங்க, தண்ணி போகாத அளவுக்கு. அடுத்து வந்துட்டு ஹரப்பா மக்கள் முக்கிய தொழில் எதுனா வேளாண்மை தான். ஹரப்பா பண்பாட்டு எந்த விலங்கு அறியப்படலை அப்படின்னா குதிரை. ஹரப்பா மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? செபு மாடுகள் என்று அழைக்கப்பட்டன. ஹரப்பாவில் இருந்து அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னா மொகஞ்சதாரோல. கத்திகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன அப்படின்னா ரோரிச்செர்ட் அப்படின்ற படிகற்களால் தான் கத்திகள்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்க. ரோரிச்செர்ட் படிகற்களால். ஹரப்பா மக்கள் ஆயுதங்களுக்காக இருந்தவை யாவை அப்படின்னா அம்பு. ஹரப்பா மக்களோட ஆயுதமாக இருந்துச்சு என்னன்னா அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல், முனை, கோடாரி இது எல்லாமே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நடமாடும் பெண் சிதை எங்க கண்டுபிடிச்சா மொகஞ்சதாரோ. எந்த கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோக்கு இடையே வணிக நடத்தையை கூறுகிறது அப்படின்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க கால நாகரிகமாக இருந்தது அப்படின்னா கிராமங்கள் தான். கியூனிஃபார்ம் கல்வெட்டை குறிப்பிடும் மெலுக்கா என்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னா சிந்து பகுதியில தான் இருக்கு அந்த மெலுக்கான்ற பகுதி. அங்கதான் நாரம் சிங் என்ன பண்ணியிருப்பாருன்னா அணிகலன் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹரப்பா மக்களின் எடை விகிதம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இரும முறையா இருந்துச்சு. அதாவது 2:4:6:8 மாதிரி இருமடங்கு முறைமானி இருந்துச்சு எடை அளவு அப்படின்றாங்க. ஹரப்பா மக்கள் 1 இன்ச் அளவு இன்றைய நடைமுறையில் எவ்வளவு அப்படின்னா ஹரப்பா மக்களோட 1 இன்ச்சுன்றது இப்போ எவ்வளவுனா 1.7 சென்டிமீட்டர் 75 சென்டிமீட்டர் 1.75 சென்டிமீட்டர். அங்கே 1 இன்ச்சுனா நம்மளுக்கு வந்து 1.75 சென்டிமீட்டர் அப்படின்றாங்க. எடை கற்கள் எந்த வடிவில் இருந்ததா அப்படின்னா கனசதுர வடிவில் வந்து எடை கற்கள் வந்து இருந்திருக்கு. ஹரப்பா முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தனர் அப்படின்னா ஹரப்பா முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா ஸ்ட்ரீட்டைட்டு, அதுக்கப்புறம் செம்பு, சுடுமண், தந்தத்தால தான் அவங்களோட முத்திரைகள். அந்த ஸ்ட்ரீட்டைட்டு கல்லில் செம்பு, சுடுமண், தந்தம். ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டதுன்னா 26 குறியீடுகளை கொண்டிருக்கும். அவங்களோட எழுத்து முறைகள் வந்துட்டு 26 குறியீடுகளை கொண்டிருக்கும். சிந்து மக்கள் யாரை வழிபட்டன? இயற்கை அரச மரம் இயற்கையை வழிபட்டிருப்பாங்க. ஹரப்பாவில் எந்த வகையிலான நிர்வாகம் இருந்துள்ளது அப்படின்னா உறுதியான மைய அரசு இருந்திருக்கு. எந்த காலத்தில் சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு? 1900 வைடூரியம் எந்த நகரில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னா ஹால்டுகைல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வைடூரியம் வந்துட்டு செஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்துட்டு சிந்துவெளி நாகரிகம் டாப்பிக்காக வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோவாக. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். பிஒய்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் பிஒய்க்கு பாருங்கள், ரொம்ப புரியும். அவ்வளோதான், சிந்துவெளி நாகரிகம் டாபிக் முடிஞ்சு. இதை படித்தாலே போதுமானது தான். நான் வந்து அந்த டாப்பிக்கில் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.